ரூம்குள்ள நீங்களும் நானும் மட்டும்தானே இருக்கோம். நமக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு நமக்கு தெரியும். நிஜமாவே நான் உங்க வைஃப் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. யூ ரைட். நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா கேர் பண்ண உரிமை இருக்குல்ல. நாம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லாம இருக்கலாம். we are friends. நம்ம ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவனுடைய ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு முக்கியமான பர்சனா இருப்பான். அதே மாதிரி என் லைஃப்ல உன்னையும் கியாராவையும் தவிர வேற யாரும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சில நேரங்கள்ல நான் என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை நீங்க என் லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா என் லைஃப் இப்படி இருந்திருக்காதுன்னு யோசிப்பேன். நீ என்ன வேணா பண்ணு, எங்க வேணா போய், எதை வேணா சாப்பிட்டு குண்டாக, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிற வரைக்கும் எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கும் பிரக்யா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னால என்ன பாத்துக்க முடியுங்கிறத நீங்க கொஞ்சமாவது நம்பணும்ல. எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் கியாராவ விடுங்க. ஐ எம் சாரி. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம். அட்லீஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கணும். சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அப்படி போனா கூட கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். ஃபேண்டாஸ்டிக். ஆனா அதிக தடவைலாம் கால் பண்ணிடாத. அதுக்கப்புறம் என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். என் மேல ரொம்ப அக்கறையோட பேசும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம ரிலேஷன் யூனிக்கா இருக்குல்ல. மத்தவங்க கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கோம். ஆனா நமக்கு நடுவுல அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நான் போய் கேராவை பார்த்துட்டு வரேன். என் மேல ரொம்ப கோவமா இருப்பா. Yes, Ashish. Yes, I am coming. நம்ம ரிலேஷன் யூனிக்கா இருக்குல்ல. மத்தவங்க கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கோம். ஆனா நமக்கு நடுவுல அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இல்ல, நான் உங்க கூட பேச மாட்டேன். கியாரா, ஐ எம் சாரி. அம்மா காது பிடிச்சு சாரி கேக்குறேன் பாரு. கியாரா ப்ளீஸ் அம்மாவை மன்னிச்சிருமா. நீ மட்டும் என்ன மன்னிக்கலன்னா அப்புறம் அம்மா அழுதுருவேன். என்னம்மா நீங்க அழாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுக வந்துரும். எனக்கு டிராஃபி கொடுக்கும்போது நீங்க என் கூட இல்லைன்றதுக்காக எனக்கு கோவம் இல்லம்மா. நீங்க என் சூப்பர்மேனை பார்க்கல, அதான் கோவமா இருக்கேன். ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க வரல. நான் கோவமாவும் இருக்கேன், சோகமாவும் இருக்கேன். என்னோட செல்ல குட்டி நீ. சீக்கிரம் வந்து அம்மாவை ஹக் பண்ணிக்க. உன்னோட கோவமும் போயிடும், சோகமும் போயிடும். சீக்கிரம் சீக்கிரமாவா. அம்மா, என்னுடைய சூப்பர்மேன் ரொம்ப நல்லவர். அவரை நீங்க மீட் பண்ண நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? அவர் இருக்கும்போது நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க என் கூட இருக்கும்போது சூப்பர்மேன் இருக்க மாட்டாரு. It's my best friend. It's my best buddy. And என்னுடைய fake dad. என்னால உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியல. அவர் உன்னோட ஃபேக் டேட் கிடையாது. உன்னோட ரியல் டேட் அவரு. மனசால ஏற்பட்ட உறவுகள் எப்பவுமே இணைஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரி ரத்த சொந்தமும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க அந்த உறவுக்கு என்ன பேர் கொடுத்தாலும் சரி, நிச்சயம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நீங்க அவரை பார்த்திருந்தீங்கன்னா நீங்களும் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பீங்க. எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும். நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். பொறுமையா. கியாரா, உன்னோட சூப்பர்மேன் எனக்கும் ஃபேவரட்டான பர்சன் தான். இப்ப இல்ல, பல வருஷமா எனக்கு ஃபேவரட்டா இருக்காரு. நீ மட்டும் இல்ல, நானும் அவர் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். ஆனா இது என்னால அவர்கிட்டயும் சொல்ல முடியாது, உன்கிட்டயும் சொல்ல முடியாது.
என்னன்னு கூட. சொல்றது தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரையாவது மறக்க குடிக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பா இது வேலை செய்யாது. அவங்க ஞாபகம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். You're right. என் மனசு எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்குள்ள இருக்கிற நெருப்பை இது அணைக்கும்னு நினைச்சேன். ஆனா இது நெருப்புல நெய் ஊத்துன மாதிரி இருக்கு. இது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைச்சேன். நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா எதுவும் யூஸ் ஆகல. நான் எப்படியும் மறந்துடுவேன்னு நினைச்சேன். எல்லாமே மாறிடும் நினைச்சேன். ஆனா ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்துக்கான மருந்து இது இல்ல. எஸ், she said yes. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டா. Oh God, I'm so happy. ஜூ, எல்லாரும் பாக்குறாங்க, உட்காரு. இத கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. Love you all. லவ் யூ. ஒன்று சொல்லட்டுமா? காதல்ல எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதே அளவுக்கு கஷ்டமும் கிடைக்கும். லிசன், இன்னைக்கு இங்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் கொடுக்குறேன். பில்ல நானே பே பண்ணிடுறேன். எஸ் சார். மிஸ்டர் ராக் ஸ்டார் அபிஷேக் தானே நீங்க? இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியான நாள். உங்களோட எல்லா சாங்ஸையும் நான் கேட்டிருக்கேன். ஓகே சார், உங்களோட சாங்ஸ்ல நீங்க லவ் மென்ஷன் பண்றீங்கல்ல, அதை உண்மையிலேயே நீங்க உணர்றீங்களா? ஒன்று சொல்லுவா, என்னோட காதல் என் மனசுல இல்லைன்னா உங்க எல்லாரோட மனசுல என்னால எப்படி காதலை உணர வைக்க முடியும்? உண்மைதான். ஊத்து என்ன பாக்குற? ஒரு மனுஷன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னா அவ காதலை விட்டு தள்ளி இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா லவ் அண்ட் லக் ரெண்டும் சேர்ந்து இருக்காது. இட்ஸ் ட்ரூ. இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது யூஆர் இன் லவ், மேட்லி, டீப்லி, ட்ரூலி இன் லவ்னு தெரியுது. கரெக்டா? ஆனா காதல் எப்பவுமே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகமான வலியை தான் கொடுக்கும். முதல்ல காதல் நம்மளை அழ வைக்கும். அதுக்கப்புறம் காதலிச்சவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. என்னோட காதலும் போயிடுச்சு. ஆனா இப்ப நான் அழறதில்ல. ஆனா இந்த மனசு அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா காதல்ல எப்பவும் நாம யோசிக்காதது மட்டும்தான் எப்பவுமே நடக்கும். யூ கான்ட் திங்க். எனக்கு அப்படி நடக்காது. என்னோட காதல் எப்போவும் என்னை விட்டு போகாது. காதலோட முதல் சைடு எஃபெக்ட் என்ன தெரியுமா? மற்றவங்க என்ன சொன்னாலும் நாம் அதை நம்பவே மாட்டோம். ஏன்னா காத்துல எல்லா வார்த்தையும் பறந்துரும். ஒன்று சொல்லுவா, நீ உன்னை லக்கின்னு சொல்லுவியா? நானும் நான் லக்கின்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மையில நாம லக்கி கிடையாது. இவன் தான் லக்கி. நீங்க இப்ப என்ஜாய் பண்ணுங்க. அவன் என்ஜாய் பண்ணட்டும். He's in love. But for me, I'm a lucky man here. முதல்ல உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஆனா இப்போ வெறுப்பா இருக்கு. But not professionally, personally. One more drink, quickly. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிங். மிஸ்டர் ஆஷிஷ், ஐம் சாரி, நம்ம மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாமா? ஓகே சார். இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு என் உதவி தேவைப்படுது. ஓகே. கேன் யூ ப்ளீஸ் மீட் மீ டுமாரோ? லெமன் ஜூஸ். நோ 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 லெமன் ஜூஸ். பேட் ஐடியா. எல்லாம் இறங்கிடும். வேணாம். அபிஷேக், நான் சொல்றத கேளு. உனக்கு போதை அதிகமாயிடுச்சு. கிங் சிங், நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். நீங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஐ டெல் யூ வாட், எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் இடம் இருக்கு. அங்க உன்னை கூட்டிட்டு போறேன். நீங்க லெமன் ஜூஸை பாட்டில கொடுங்க. நிஜமாவா? ஓகே, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீங்க இப்படி அப்படி நடக்கிறதுனால அவங்க சீக்கிரமா வந்துருவாங்களா?
அது ஒண்ணு இல்ல, சந்தோஷத்துலதான் நம்ம மைதிலி இவ்வளவு நர்வஸ் ஆயிட்டா. நாவசா? ஆமா, அதான் ஆனந்த கண்ணீர். அது அடிக்கடி எங்க அன்னைக்கு வரும், அதுதான் சொல்றாங்க. அண்ணா நேஹாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லிருந்தா. ஒருவேளை உங்ககிட்ட சொல்லியிருந்தா டோல் வாசிக்கிறவங்கள கூப்பிட்டுருப்பியா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, டோல் வாசிக்கிறவங்களும் வருவாங்க. நம்ம நேகா பப்ளு கல்யாணத்துலயும் டோல் நான் ஸ்டாப்பா வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அட என்ன என்னாச்சு தெரியலையா? நேகாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. என்ன சடனா? ஐ மீன் ஏதாச்சும் பிரச்சனையா? அட தனு, அது என்னாச்சுன்னா இந்த சம்பந்தம் ரொம்ப நல்ல சம்பந்தம். சோ அதனாலதான் இத லேட் பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். தனு, நீயும் போய் ரெடியாகி வந்துரு. ஓகே, வா தனு. அனி, அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். 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 வணக்கங்க. இவங்க நிஷாந்தோட அம்மா, அவர்தான் நிஷாந்த், இவர்தான் நிஷாந்தோட அப்பா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. த்ரிஷா, சீக்கிரமா போய் அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. சரி. பையன் ரொம்ப அழகா இருக்கானே, எனக்கு பையனை பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை பேசி முடிச்சிடுங்க. பாட்டி, முதல்ல பையன் பொண்ணை பார்க்கட்டுமே. ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம் பண்ணிடலாம். நான் நேஹாவை கூட்டிட்டு வரேன். சரி, போய் கூட்டிட்டு வா. அட, ரெடி ஆயிட்டியா? நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ இப்ப எதுக்காக இவ்வளவு அமைதியா இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நீ பாக்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. சரி, சீக்கிரம் வா, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்துருன்றல. அம்மா, எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் யாரையும் போய் பார்க்க மாட்டேன். நீ வந்துதான் ஆகணும் நேஹா. உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணதெல்லாம் போதும். இப்ப நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், புரியுதா? இப்ப நீ ஒழுங்கா வரியா இல்ல உங்க அப்பா கூப்பிடவா? கூப்பிடவா சொல்லு. அப்போ அமைதியா வா. இங்க பாரு, இப்படி சோகமா வராத. கொஞ்சம் சரி சரி, நீ மாப்பிள்ளை பார்க்க போற, சோகமா இருக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், கீழே வந்து ஜாஸ்தி பேசாத. அவங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நேஹா, நான் உனக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? இங்க பாரு, நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. பையன் நல்லா சம்பாதிக்கிறான். நீ வேணான்னு சொல்லாத. த்ரிஷா, டீய வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே போய் விருந்தாளிங்களுக்கு கொடு. அண்ணி, அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நேஹா வயசுல நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னோட அப்பா அம்மா எனக்காக எடுத்த முடிவு சரியா தானே இருந்துச்சு. நானும் நேஹாக்காக எடுக்கிற முடிவு கண்டிப்பா சரியாதான் இருக்கும். அவ மாமியார் வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பா. சீக்கிரமா போய் அவ மாமியார் வீட்டை பாத்துக்கிறது தான் அவளுக்கு நல்லது. கரெக்ட் தானே? சரி, அதெல்லாம் விட, வந்தவங்களுக்கு போய் டீய கொடு. நான் கூல் ட்ரிங்க்கும் எடுத்துட்டு வர சொல்றேன். நீ போ. சோ இந்த இடம் நல்லா இருக்கும் நான் சொன்னேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க வெளிய சில்லுன்னு காத்தடிக்குது. ஆனா உள்ள மனசுக்குள்ள புயலே அடிக்குது. அந்த புயலை அடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? ஐ மீன், மனசுல இருக்கிற விஷயத்த யார்கிட்டயாவது ஷேர் பண்றதால மனசு லேசாகும்னு சொல்லுவாங்க. சம்திங். மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம்னா மனசு ரொம்ப லைட் ஆயிடும். அப்புறம் மனசே பறந்து போயிடுச்சுன்னா ஏன்னா என் மனசுல இருக்கிறது
வலி மட்டும்தானே. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குவா? நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? You know, I'm a stupid guy. I'm a very stupid guy. என்ன கேள்வி இது? நீ கண்டிப்பா காதலிச்சிருப்ப பிரக்யாவ. ஏன்னா பிரக்யாவ நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. ஒன்னு சொல்லவா? உன்னோட மனைவி இருக்கால, அவ ரொம்ப நல்லவ. அது மட்டும் இல்ல, நல்லவங்களை காதலிக்க முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். அது தானாவே நடந்து. ஃபார் எக்ஸாம்பிள், ரோஜா பூல இருந்து வாசனைய பிரிக்க முடியாது. அந்த ரோஜா பக்கத்துல போனா போதும், அதோட வாசனை நம்மளை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். நான் உனக்கு புரிய வைக்கிறேன், ஆனா புரியாத நிலைமையில நான் இருக்கேன். சில நேரங்கள்ல உன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டு தான். தேங்க்யூ. இப்ப எனக்கு மியூசிக்கோட அது என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ் தி வேர்ட்? மெலடி. மியூசிக்கோட ராகம். மியூசிக்கோட ராகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணோம்னா எல்லாம் புரிஞ்சிடும். ஆனா மியூசிக்கோட நோட்ஸை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். என்னால எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு சிம்பிள் பர்சன். மற்றவங்கள மாதிரி தான் நானும் இருந்தேன். மற்றவங்க மாதிரி எனக்கும் எதுவும் தெரியல. எனக்கே தெரியாம எனக்கு காதல் வந்துருச்சு. ஆக்சுவலா நான் அவளை காதலிப்பன்னு யோசிச்சு கூட பார்க்கல. இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு தெரியுமா? ஆக்சுவலா அவ என் டைப்பே கிடையாது. She wasn't. ஆனா நான் நினைச்சது தப்பு. எனக்கு எப்பவும் அவ மேல அக்கறை இருந்ததில்லை. நான் அவ ஃபீலிங்ஸை மதிச்சதே இல்லை. எதுக்காக கத்துற? அது உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு முதல்ல கண்ணாடியில பார்த்துட்டு வந்து அப்புறம் என்கிட்ட பேசு. நான் உன்னை பார்த்ததே தப்பு. ஆனா காதல் வந்ததும் அவ மேல எனக்கு ரொம்ப அதிகமான பாசம் வந்துருச்சு. அவன் மேல மட்டும்தான் அக்கறை இருந்துச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மனுஷன் காதலிக்கும் போது அவனோட உலகமே வித்தியாசமா மாறிடும். அவனோட அந்த உலகத்துல அவனோட காதல் மட்டும்தான் இருக்கும். அந்த காதல் நம்ம பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கேன், நாம இந்த உலகத்தை விட்டு தள்ளி போன மாதிரி இருக்கும். நாம அவ சிரிக்கிற விஷயத்த மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு சிரிப்பை பார்க்கறதுக்கு ஏங்கிடுவோம். ஒருவேளை இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா போதும், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும் தோணும். அவளை ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும், இந்த உலகமே நின்னுடும். நம்ம அதே இடத்துல நின்னுடுவோம்.